என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் இனிமேல் சன் பிக்சர்ஸ் பேனர்ஸில் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சாரோட கூலி படம் அப்படின்றத சொல்லிக்கிற அளவுக்கு அந்த படம் ஓடலை. அந்த படம் ஒரு பெரிய ஃப்ளாப்பு அப்படின்னு தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த படத்தினால தான் நம்ம சன் பிக்சர்ஸுக்கு ஒரு பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம லோகேஷ் கனகராஜுக்குமே அந்த ஒரு காரணத்தினால தான் அடுத்தடுத்த படங்கள் அமையாமல் போயிட்டுருக்காரு. ஸோ இந்த வரிசையில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சாருக்கு ஜெயிலர் 2 படத்துக்கான சம்பளம் அப்படின்றத பேசின சம்பளத்தை இன்னுமே கொடுக்கல அப்படின்ற ஒரு கான்ஃப்ளிக்ட் உண்டாயிருக்கு. இப்போ ரஜினி சாருக்குமே சன் பிக்சர்ஸ் நம்ம கலாநிதி மாறனுக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரஜினி சார்கிட்ட பேசின சம்பளத்தை விட ஒரு 20% குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கலாநிதி மாறன் கேட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதனால் ரஜினி சார் நம்ம பொண்ணு பேசின சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் சன் பிக்சர்ஸ் பேனரில் படம் பண்ண மாட்டேன் இது மாதிரி பண்ணிங்கன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ரஜினி சார் சொன்னதாக தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்.